Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா how to find the maximum and minimum value of the function. So நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கு. இதுக்கு maximum value minimum value எப்படி கண்டுபிடிக்கிறது? First step we are going to differentiate this partially with respect to x. With respect to x differentiate பண்ண போறோம். So x cube differentiate பண்ணா என்ன கிடைக்கும்? 3x square. y cube differentiate பண்ணா 0 with respect to x. minus 3x differentiate பண்ணா minus 3. So இது dou f by dou x கண்டுபிடிக்கிறோம். இதை differentiate பண்ணா with respect to x differentiate பண்ணா 0, 20 differentiate பண்ணா 0. Next அதே மாதிரி இதை with respect to y differentiate dou f by dou y. இதை with respect to y பண்ணா என்ன வரும்? y cube differentiate பண்ணா 3y square, then 3x differentiate பண்ணா 0, minus 12y differentiate பண்ணா minus 12. So first dou f by dou x கண்டுபிடிச்சோம், dou f by dou y. இதை ஃபர்தரா நம்ம இது பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? இதை மறுபடியும் with respect to x differentiate பண்ணா is dou square f by dou x square. இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்? a னு நோட்டேஷன் பண்றோம். with respect to x மறுபடியும் differentiate பண்ணா 3x square differentiate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6x. அதே மாதிரி இதை with respect to x differentiate பண்ணோம். dou f by dou y with respect to x differentiate பண்ணா என்ன கிடைக்கும்? dou square f by dou x y. இதை with respect to x. xங்கிறதே இல்லை. ஸோ இதை with respect to x differentiate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஃபர்தரா இதை வந்து dou f by dou y with respect to y differentiate பண்ணா what we get? dou square f by dou y square. இதை with respect to y பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3y square differentiate பண்ணா 6y. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ABC வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இதை dou f by dou x 0க்கு ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3x square minus 3 is equal to 0. 3 ஆல் டிவைட் பண்ணிட்டா x square minus 1 equal to 0. x square equal to 1. x is equal to plus or minus 1. அதே மாதிரி dou f by dou y is 0 க்கு ஈக்குவேட் பண்ணிட்டா what you get? 3y square minus 12 equal to 0. இது 3 ஆல் டிவைட் பண்ணிட்டா y square minus 4 equal to 0. y square equal to 4. y is equal to plus or minus 2. So இந்த வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். What are the stationary points? x ஓட வேல்யூ +1 -1. x ஓட வேல்யூ வந்து +1 -1. So முதல் ஸ்டேஷனரி பாயிண்ட் வந்து 1. y ஓட வேல்யூ 2 எடுத்துக்கிறோம். x 1 எடுத்துக்கிட்டு y -2 எடுத்துக்கிறோம். அடுத்து x -1 எடுத்து y 2 எடுத்துக்கிறோம். அடுத்து x -1 y -2. So we have found the stationary points. Next, after finding the stationary point, நம்ம இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ABC ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். A ஓட வேல்யூ இது கண்டுபிடிச்சிருக்கோம் 6x. B ஓட வேல்யூ இது 0. C ஓட வேல்யூ 6y. ஒவ்வொரு ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1, 2 x க்கு பதிலா 1 போட்டா a ஓட வேல்யூ இது 6. b க்கு எந்த வேல்யூ போட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 0. அடுத்து 6y. y க்கு பதிலா நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 and 1, 2. So after that we find AC minus b square. AC minus b square 6 into 12 72 minus 0 72 which is greater than 0. AC minus b square greater than 0 இருந்தா தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் அல்லது மினிமம் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இது a ஓட வேல்யூ greater than 0. அடுத்த பாயிண்ட் என்னது? 1, -2. 1, -2 ல இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6 into 1 6. b ஓட வேல்யூ 0. 6 into y -12. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணா AC minus b square நமக்கு என்ன கிடைக்குது? -72 which is less than 0. less than 0 இருந்தால் நமக்கு we get saddle point. அதில் மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, 2. -1, 2ல எக்ஸுக்கு பதில் -1 போட்டால் என்ன வரும்? -6. b யோட வேல்யூ எந்த பாயிண்ட் போட்டாலும் 0. இங்கே 6 into y 12. ஸோ
So AC minus B square போட்டா minus 72 which is also less than 0. இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன கிடைக்குது? We get second point. அடுத்த பாயிண்ட் என்னது? minus 1, minus 2. minus 1, minus 2 இந்த இதை சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 6 into minus 1 minus 6. B யோட வேல்யூ 0, C யோட வேல்யூ என்னது? 6 into minus 1 minus 12. AC இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 72 which is greater than 0. இந்த கண்டிஷன்ல A ஓட வேல்யூ less than 0. நமக்கு greater than 0 இருந்தால் தான் நமக்கு என்ன செய்யணும்? ஒன்று அல்லது மேக்ஸிமம் அல்லது மினிமம் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? at first point என்னது? 1, 2. At 1, 2 AC minus B square is greater than 0 and A is greater than 0. A greater than 0 இருந்தால் ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல என்னதான் இருக்கும்? மினிமமாக இருக்கும். ஃபங்க்ஷன் இஸ் மினிமம் அட் வாட் பாயிண்ட்? 1, 2. ஸோ நம்ம அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருந்து -1, -2ல ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ கிரேட்டர் தேன் 0 இருக்கு. ஏவோட வேல்யூ லெஸ் தேன் 0 இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம். ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம் அட் -1, -2. A greater than 0 இருந்தால் மினிமம், A less than 0 இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி we are going to find the maximum and minimum value. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? given ஃபங்க்ஷன்ல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். at 1, 2 இது என்னத்தோட x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா 1 cube, y க்கு பதிலா 2. 3 into 1 12 into 2 plus 20. 1 cube is 1, 2 cube ஓட வேல்யூ 8. 3 into 1 3, 12 into 2 24 plus 20. plus எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். 9 29 minus 27 which is equal to 2. ஸோ நமக்கு மினிமம் வேல்யூ வந்து 2. அடுத்து x க்கு பதிலா -1 -2 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? x க்கு பதிலா -1, y க்கு பதிலா -2. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3 into x க்கு பதிலா -1, y க்கு பதிலா -2 plus 20. -1 cube -1, -2 cube -8, minus into minus plus 3, minus into minus plus 24 plus 20, which is equal to 24, 20, 44, 47 minus 9, which is equal to 38. So maximum value வந்து நம்ம 38, minimum value வந்து என்னது? 2. So what is the maximum value? என்னது? The maximum value is 38. Maximum value எவ்வளவு? 38. எந்த பாயிண்ட்ல கிடைக்குது maximum value 38? -1, -2. maximum value 38, -1, -2. அதே மாதிரி minimum value எங்க கிடைக்குது? minimum value is 2 at point என்னது? 1, 2. We have got the maximum value and minimum value. So இதோட procedure வந்து நம்ம last video ல போட்டுருக்கோம். Thank you students. If you like this video, share it. Thank you.